அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யோனி பொருத்தம் இல்லை என்றால் காமசுகம் கிடைக்காதா அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். யோனி பொருத்தத்தை பத்தி நிறைய பயம், தயக்கம், மூட நம்பிக்கை அல்லது புரளிகள், சில ஜோதிடர்களே கூட புரியாம அதை அணுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தெளிவான விளக்கம் என்ன, அது இல்லைன்னா என்ன பண்றது, எப்படி இருந்தா சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்டான அனாலிசிஸை இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ண விரும்புறேன். என்னன்னா, யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்காது அப்படிங்கிற கருத்து பொய்யானது. யோனி பொருத்தம் இல்லாத நபர்களுக்கும் தம்பதிகளுக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் குருவும் நல்லா இருந்தாலே போதும். பெண்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இடம் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். ஸோ குழந்தை பிறப்புக்கும் யோனி பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதை நம்ப வேண்டாம். அப்புறம் இந்த யோனிகளை விலங்குகளை அடிப்படையா வச்சு நிறைய விதங்களா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த விலங்குகளோட உடல் உறுப்பு சைஸை வச்சு இவங்களுக்கு இப்படிதான் இருக்கும், அந்த உடல் உறுப்போட சைஸு, யோனியோட சைஸு, ஷேப்பு, இது எல்லாமே இவ்வளவுதான் இருக்கும். இப்போ ஒரு எலியோட யோனி இருக்கிற நபரா இருந்தா அவருக்கு உறுப்பு சின்னதா இருக்கும், அல்லது யானையோட யோனியோட நபரா இருந்தா அவருக்கு உறுப்பு பெருசா இருக்கும், புலியோட சிங்கத்தோட யோனி நட்சத்திரமா இருந்தா அவருக்கு உறுப்பு பெருசா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள், பயங்கள் உலா வருது. அது எந்த இடத்துலயும் உண்மை இல்லை. பெரிய விலங்குகளோட யோனிகள் இருக்கிறவங்களுக்கும் உறுப்பு சின்னதா இருக்கும், சிறிய விலங்குகளோட யோனிகள் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உறுப்பு பெருசாவும் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல இந்த யோனியில பிறந்துட்டாலே உறுப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை, நடைமுறை பொருந்தியும் வரல. இதெல்லாம் எந்த இடத்துலையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர கருத்து. அதே போல இந்த மிருகத்தோட யோனி இருந்தா நீண்ட நேரம் உடல் உறவுல இருப்பாங்க, அப்புறம் இந்த விலங்கா இருந்தா கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. இந்த மாதிரியும் ஒரு மூட நம்பிக்கை சொல்லப்படுது. இதுலயும் எந்த ஒரு உண்மையும் இல்லை. உடல் உறவுல நீண்ட நேரம் இயங்குறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட உடல் வாகுவை பொறுத்தது, உடல் சூடை பொறுத்தது, உடலோட கபத்தன்மையை பொறுத்தது, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. இப்போ ரொம்ப டென்ஷனான உடல் சூடான ஆளா இருந்தா, உணர்ச்சி பொங்குற ஆளா இருந்தா அவரு உடல் உறவுல சீக்கிரமா முடிச்சிருவாரு. ஆனா அந்த சீக்கிரமா முடிக்கிறதுலயுமே அவர் முழுமையான இன்பத்தை அனுபவிச்சுக்க முடியும், முழுமையான இன்பத்தை வாழ்க்கை துணைக்கு கொடுக்க முடியும். அதே போலதான் கப உடலா இருந்தா ரொம்ப துடிப்பா ஆக்டிவா இயங்க முடியாது, ஒரு ஸ்லோவா மீடியமா பொறுமையா தான் இயங்குவாங்க. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் உடல் உறவுல இயங்குற நேரம் அமையும். வெறுமனே இந்த யோனி இருந்தா இவ்வளவு நேரம் இயங்குவாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த லாஜிக்கும் கிடையாது. அடுத்து, எதிரி யோனியா இருந்தா கூட நிறைவான திருப்தியான காம வாழ்க்கையை, காம இன்பத்தை பெற முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நாயும் மானும் எதிரி மிருகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாய் கொஞ்சம் விருப்பப்பட்ட நேரத்துல கூச்ச நாச்சம் இல்லாம விருப்பப்பட்ட இடங்கள்ல கண்ட நேரத்துக்கு உடல் உறவுல ஈடுபட விரும்பப்படும். ஆனா மான் அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமா, ரொம்ப தெய்வீகமா, ரொம்ப சில நேரத்துல மட்டும் சில இடங்கள்ல மட்டும் இயங்குறதுக்கு விருப்பப்படும். அப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டும் ஆப்போசிட் நேச்சரா இருக்குது. ஸோ அதனால இது ரெண்டும் எதிர்த்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூல நூட்கள்ல சொன்னது கரெக்டு தான். ஆனா இந்த நாய் யோனி இருக்கிற நபர் மான் யோனியோட இயல்புல இருக்க வாழ்க்கை துணையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு, அன்போட, காதலோட, அக்கறையோட அணுகுனாங்க அப்படின்னா மான் யோனியில இருக்கவங்களும் கொஞ்சம் விருப்பப்பட்ட நேரங்களை வர ஆரம்பிப்பாங்க, நாய் யோனியில இருக்கவங்களும் கண்ட நேரத்துல ஈடுபடாம தேவைப்படுற நேரத்துல இயங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 இயல்பும் மாற்றக்கூடியதே. சரியான புரிதல், காதல், அந்யோன்யம் இருந்தது, பாசம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா எதிரி யோனியா இருந்தாலும் சிறப்பான காம இன்பத்தை பெற முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, ஒரு திருமணமானவன் அப்படிங்கிற முறையிலையும், தகப்பன் அப்படிங்கிற முறையிலையும், ஜோதிடரா இருந்து தினமும் இப்படியான கிளைண்ட்ஸை ரெகுலரா பாக்குறது மூலியமாவும், அவங்க கிட்ட பர்சனலா பேசுற விதத்திலையும், இதெல்லாம் நான் சேகரிச்ச உணர்ந்த உண்மைகள். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. யோனி பொருத்தம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு 20% தான், 20-25% தான். இது மொத்த வாழ்க்கையோட தாம்பத்திய இன்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, 3ஆம் இடம் இருக்கு, 4ஆம் இடம் இருக்கு, 8ஆம் இடம் இருக்கு, 12ஆம் இடம் இருக்கு, லக்னம், லக்னாதிபதி இருக்கு. இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுல எது தசாபுத்தியா வருதோ அதுதான் இன்னும் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுல ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்டா பிரச்சனை இல்லை, ஆனா 2-3க்கு மேல தொடர்ந்து பாதிப்புல இருக்கு, அந்த நேரத்துல யோனி பொருத்தமும் இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டாம். இன்னொரு ஃபேக்டரும் இருக்கு. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத நபர், ரொம்ப விருப்புகளின் அடிப்படையில வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற நபர், வீம்பா
ஒரு அரவணைப்பு இல்லாமல், பக்குவம் இல்லாமல், அன்பு இல்லாமல் வாழ்கிற நபருக்கு யோனி பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட காம வாழ்க்கை திருப்தியாக இருக்காது. ஏன்னா அந்த விஷயத்தில் அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நடத்திக்குவார். வாழ்க்கை துணையோட விருப்பத்தை, ஆசையை எந்த இடத்துலையும் கன்சிடர் பண்ண மாட்டார். ஸோ அங்கேயுமே அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஸோ அப்படியான நபராக இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வச்சிருங்க, திருமணம் பண்ண வேணாங்கிறது தான் என்னோட சஜஷன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஏதோ ஒரு யோனியில் பிறந்திருப்பாங்க இல்லையா, அத்தனை யோனியும் வெவ்வேறானது தான். 99% யோனிகள் முழுக்க முழுக்க வெவ்வேறான அமைப்புகளை கொண்டது தான், அல்லது எதிர்த்தன்மையை கொண்டது தான். ஒரே 1% தான் இந்த யோனிக்கு இந்த யோனி பெர்ஃபெக்டாக இருக்கும், இந்த மிருகத்துக்கு இந்த மிருகம் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியும். அதை எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது மூல நூட்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, புலிக்கு பசு எதிரி, ஆடுக்கு குரங்கு எதிரி, யானைக்கு சிங்கம் எதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது புலிக்கு மாடு, அதாவது எருமை எதிரி இல்லையா, அதையும் அடித்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு தானே. அப்போது அதை ஏன் எதிரின்னு சொல்லலை? அதே மாதிரி சிங்கத்துக்கு யானை எதிரின்னு சொல்லியிருக்கு. அப்போ சிங்கத்துக்கு மான் எதிரி இல்லையா, சிங்கத்துக்கு புலி எதிரி இல்லையா, மானுக்கு நாய் மட்டும்தான் எதிரியா, மானுக்கு புலியோ சிங்கமோ எதிரி இல்லையா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே போல் பாம்புக்கு ஆல்மோஸ்ட் இன்னொரு பாம்பை தவிர எல்லா மிருகமும் எதிரியாக தான் வரும். அப்படி பார்த்தா ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 2 நட்சத்திரத்துக்காரங்க இந்த 2 நட்சத்திரக்காரங்களோட மட்டும்தான் சேர முடியும், மித்த எந்த நட்சத்திரக்காரங்களோடையும் சேர முடியாது நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா. ஆனால் எத்தனையோ பேர் எல்லா விதமான யோனிகள் இருக்கிறவங்களையும் திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆடுக்கு குரங்கு எதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டது? அந்த குரங்கு ஒரு சிதைக்கக்கூடிய மனநிலை கொண்டது, இருக்கிறத அப்படியே சிதைச்சு விடுற மாதிரியான ஒரு நோக்கத்துல, எண்ணங்கள்ல தான் அந்த தாம்பத்தியத்துல இயங்கும். ஆடு அப்படிங்கிறது ரொம்ப சிதைக்காது, நேர்த்தியா இருக்கும், ஒரே சீரா இருக்கும். ஸோ அதனால இது 2 எதிர்த்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தானே மானும் கொஞ்சம் சீராக தான் இருக்கும், தனித்துவமாக இருக்கும், ஒரு ஒழுங்குல தான் இருக்கும். அப்போ குரங்குக்கு மானும் எதிரி தானே, ஏன் டைரக்டாக எதிரின்னு மூல நூட்களில் சொல்லலை? இப்போ இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரே 1% மட்டுமே பெர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும், மித்த எல்லாமே வேரியேஷன் கொண்டது தான், வெவ்வேறு யோனியாக தான் இருக்கும். அப்படியே மிருகத்துக்கு ஏற்ற மாதிரியான யோனி வந்துருச்சுன்னே கூட வச்சுக்கோங்க, பெண்ணுக்கு ஆண் யோனியாக இருக்கும், ஆணுக்கு பெண் யோனியாக இருக்கும், அங்கேயும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாருடைய யோனியுமே டிஃப்ரெண்ட் ஆனது தான். நமக்கு கிடைச்ச பார்ட்னரோட எந்த யோனியா இருந்தாலும் அது மூலயமாவே திருப்தியான, அன்பான, ரொம்ப காமமான ஒரு இன்ப வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இதில் இன்னும் நிறைய பொருளிகள்லாம் சொல்கிறாங்க. காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு, மாமிசம் சாப்பிட்றது, தாவரங்களை சாப்பிட்றது, கொம்பு வச்சது, கொம்பு வைக்காதது, இப்படின்னு நிறைய கேட்டகரி பிரிக்கிறாங்க. அதுலலாம் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, அது பெருசாக பலன் தரதும் இல்லை. அதையெல்லாம் நம்ப வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஏன் சார் இவ்வளவு வெரைட்டியாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒத்து போகிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இதெல்லாம் இயற்கையோட வெரைட்டி, வேரியேஷன். இந்த வேரியேஷனோடையே கலந்து இயங்கணும் அப்படிங்கிறது தான் படைப்போட இயல்பே. அப்படி தான் இயற்கை எல்லா மனிதர்களையும் வேரியேஷனோட படைச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் அதோட நிச்சயமாக இன்பம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தையும் வச்சு தான் படைச்சிருக்காங்க. ஸோ எல்லா யோனியும் இன்பத்தை பெற முடியும். அதில் பக்குவம் இருந்தால், அன்பு இருந்தால், காதல் இருந்தால் கண்டிப்பாக பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாத்தையும் விட ஒரு பக்குவமான, அன்பான நபருக்கு எப்படியான ஜாதக அமைப்பு இருந்தாலும் அவர் கூட வாழ்கிற வாழ்க்கை துணை திருப்தியான காம வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது, அதை எப்படி செயல்படும், அதில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், வேலையில், தொழிலில், பொருளாதாரத்தில், ஃபேமிலி லைஃப்பில், இப்படி எல்லாத்துலேயும் சரியாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான அனலைசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வேலை, தொழில், எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.